இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் திசைகளின் பலன்களை பற்றி தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அந்த வரிசையிலே இதற்கு முன்னாடி கேது பகவானை பற்றிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தாற்போல் சுக்கிர பகவானை பற்றிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தாற்போல் சூரிய பகவானின் திசை பற்றிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தாற்போல் சந்திர பகவானின் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்தாற்போல் செவ்வாய் திசையின் பலன்கள் வழங்கப்பட்டது. அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது ராகு திசை. இந்த ராகு திசையின் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். ராகு திசை என்பது 18 வருடங்கள் கொண்டது. ஒவ்வொரு திசைக்கும் பல வருடங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த வரிசையிலேயே ராகு திசைக்கு 18 வருடங்கள். குறிப்பாக அதிகபட்ச வருடங்கள் கொண்ட திசை சுக்கிர திசை 20 வருடம். அதற்கு அடுத்தாற்போல் வருவது சனி திசை 19 வருடம். மூன்றாவதாக வருவது ராகு திசை 18 வருடம். 18 வருடம் என்பது ஒரு நீண்ட கால வருடங்கள். உதாரணமாக ராகு திசையில் பெரும்பாலும் ராகு திசையின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே ராகு திசை நடைபெற்றிருக்கும். திருவாதிரை, சதயம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை நடைபெற்றிருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது ராகு திசை இப்பொழுது யாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதற்கு என்ன பலன்கள், அது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேச இருக்கிறோம். பெரும்பாலும் ராகு என்றாலே, ராகு கேதுக்கள் என்றாலே எல்லோருக்குமே ஒரு பயம், அச்சம், நடுக்கம் உண்டு. ராகு பகவான் என்றாலே பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வரிசையிலே பாம்பை கண்டால் அனைவருக்கும் பயம். அதற்குரிய திசை ராகு திசை வருகிறது என்றால் அனைவரும் சற்று அச்சத்துடன் தான் இருப்பார்கள். இது உண்மை. ஆனால் ஒரு ஜாதகத்தில் நாம் மிகவும் கவனிக்க வேண்டியது, 9 கிரகங்கள் இருந்தாலும் ராகு கேதுக்கு மட்டும் வீடுகள் கிடையாது. ஏனென்றால் ராகு கேது என்பது நிழல் கிரகம். அதற்கு சொந்த வீடோ ஆட்சி வீடோ கிடையாது. இருக்கின்ற வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் அந்த பலன்களையே ராகு பகவானும் கேது பகவானும் தருவார். உதாரணத்துக்கு ராகு சனியை போல் தருவார் என்று சொல்லுவார்கள். காரணம், சனீஸ்வரனுடைய குணநலங்கள் அவருக்கு மிகவும் பிடித்தவை. அதற்போல பலன்கள் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த ராகு திசையிலே நாம் ராகுவின் குணங்களை பற்றி நாம் முதலிலே பார்க்க வேண்டும். ராகு எப்படிப்பட்டவர் என்றால், ராகு இருக்கிற கிரகங்கள் எல்லோரும் கிளாக் வைஸ் சுற்றினால் ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். இது முதன்மையாக நீங்கள் இதை மனதிலே நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். காரணம், ஒருவருக்கு ராகு திசை நடக்கிறது, அல்லது ராகு திசையில் பிறந்திருக்கிறார், அல்லது ராகு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாம் வைத்துக்கொள்வோம். குறிப்பாக 25 வயது இளைஞர்கள் அவர்களுக்கு ராகு திசை நடக்குமே ஆனால் அவர்களுக்கு 25, 18, 43 வயது வரை ராகு திசை நடைபெறலாம். அப்பொழுது அவங்களுடைய 25 வயதிலிருந்து வரக்கூடிய ராகு திசை சிலருக்கு 20 வயதிலே கூட வரலாம், அல்லது 15 வயதில் கூட வரலாம். மேபி சிலர் அஸ்திரக்காரர்களுக்கு 18 வயதிலே கூட ராகு திசை வரலாம். அவ்வாறு வருகின்ற போது படிப்பினில் கவனம் இல்லாமல் போகும். சிலர் படிப்பை பாதியில் நிறுத்திவிட சூழ்நிலை ஏற்படும். முழுமையாக முடிக்க முடியாமல் ஏற்படும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதற்காகத்தான் பெரும்பாலும் படிக்கின்ற குழந்தைகளை ஹாஸ்டலிலே சேர்த்து படிக்க வைப்பார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக படிப்பினை முடித்து வெளியே வருவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த திசை நடக்கின்ற போது அவர்கள் போக்குக்கு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தனிச்சையாக செயல்பட்டு தனக்குத்தானே தவறான பாதைகளில் சென்று தன் எதிர்காலத்தை அழித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. பெரும்பாலும் ராகு சரியாக அமையாவிட்டால் பல தீமைகள் நடக்கும்.
தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நபர்களுடன் தொடர்புகள், அதனால் வரும் விளைவுகள், எதிர்காலம் பாதிக்கப்படும். இது என்பது ஒரு பொது கருத்து. ராகு நன்றாக அமைய பெற்றால் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால், பெரும்பாலும் ராகு இருக்கக்கூடிய இடங்கள் என்பது பெரும்பாலும் 3, 6, 11ஆம் இடங்களில் இருந்தால் மிகவும் விசேஷம். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்திலேயோ அல்லது ராசிக்கு 11ஆம் இடத்திலேயோ ராகு பகவான் அமைய பெற்றால் அவர்களுக்கு மிகவும் யோகமான ஜாதகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் அப்படி ஒரு அமைப்பு அமைவது என்பது கடினம், எல்லோருக்கும் அவ்வாறு அமைவதில்லை. இந்த ராகு திசையினுடைய முழு பலன்களை இன்னும் நாம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், எல்லா திசைகளிலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அவர்கள் கொடுக்கின்றதும் அவர்கள் கொடுத்து விட்டு சென்றதும் கஷ்டமாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த ராகு திசை என்பது ஒரு வித்தியாசமான திசை. இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கும் அவர்கள் வித்தியாசமாக இருப்பார்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக நேர்வழியில் செல்கிறான் என்றால் அவருக்கு வேறு திசை நடக்கிறது என்று பொருள். அதே ஒரு மனிதன் ஒரு தெரு குறுக்கே பாய்ந்து அடுத்த தெருக்குள் நுழைந்து முன்கூட்டியே முன்னரே சென்று நிற்கிறான் என்றால் அவனுக்கு ராகு திசை நடக்கிறது என்று பொருள். இதற்காக, இது உதாரணத்திற்காக நான் சொல்கிறேன் என்றால், இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு குறுக்கு புத்தியும் மாற்று சிந்தனைகளையும் மாற்றி யோசிக்கக்கூடிய வகையிலையும் குறுகிய மனப்பான்மைகளில் மற்றவர்களையோட வேறுபடுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். இவர்கள் வாழ்வினில் கஷ்டப்பட்டு பொருள் தேடுவதையோ, வேலைக்கு சென்று பொருள் தேடுவதையோ, உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று உயர்நிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கிலோ நினைக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஸ்மார்ட்டாக குறுகிய காலத்தில் குறுக்கு வழியில் மாற்று யோசனையில் எவ்வாறு பணம் பண்ணுவது என்ற சிந்தனைகள் இவர்களுக்கு இருக்கும். காரணம், ராகு பகவான் மிக பிரபாண்டமானவன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் எடுத்தால் அது எடுக்கின்ற போது சிறிய துளியாக இருக்கும். அதாவது அதை ஸ்க்ரீனில் காட்டும்போது அது பெரிய பிம்பமாக காட்டுவார்கள், அதை டெவலப் செய்து. அதை போன்று ஒரு மனிதனுடைய ஆசையை ராகு பகவான் பிரமாண்டமாக அதை மிகப்பெரிய அளவில் பாகுபலியை போன்று பிரமாண்டமாக காட்சி கொடுக்கக்கூடிய வகையிலே அதை மிகைப்படுத்தி காட்டுவார். அதாவது உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் கற்பனைகளையும் கனவுகளையும் தூண்டிவிட்டு உங்களை ஒரு புதிய பாதைக்கு, மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் நீங்கள் சிந்திக்கிற விஷயங்கள், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் மற்றவர்களுக்கு மாற்றாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு சரி என்று பட்டு அதில் நீங்கள் முயற்சி செய்வீர்கள். சிலர் அதில் பலர் தோற்று போய்விடக்கூடும். அந்த வரிசையிலே தோற்று போனவர்களுக்கு அந்த ராகு திசை ஒரு பாடமாக அமையும். அவர்கள் வாழ்வினில் பின்னர் சில யோகங்கள் பெறுவார்கள். ஆனால் இந்த ராகு திசையிலேயே பலரும் கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள். எவ்வாறு கோடீஸ்வரனாக ஆனார்கள் என்றால், எந்ததொரு நேர்வழியிலும் ராகு திசையில் நடப்பவர்கள் கண்டிப்பாக நேர்வழியில் உழைத்து படிப்படியாக உயர்வது என்பது முடியாத காரியம். ராகு திசை நடப்பவர்கள் என்பது அவர்கள் சீக்கிரத்திலேயே கோடீஸ்வரனாக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதல் இலக்காக இருக்கும். அதுவும் நேரடியாக உழைத்து சம்பாதித்து பெற வேண்டும் என்பது இல்லை. திடீர் என்று ஜாக்பாட் அடிப்பதைப் போல, லாட்டரியில் பணம் விழுவதைப் போல, புதையல் கிடைப்பதைப் போல, பெரும்பொருள் கனவில் வருவதைப் போல, திடீரென ராஜயோகம் பெறுவதைப் போல, திடீரென பிரம்மாண்டமான யோகங்கள் கிடைப்பதைப் போல இவருடைய எண்ணங்கள், ஆசைகள் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் இவர்களை தயார்படுத்தி வைத்து கொண்டிருப்பார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்காமல் போய்கொண்டே இருந்து கொண்டிருக்கும். வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கோடிகளில் புரளும். நேற்று வரை ஒத்தனாவுக்கு காசு வைத்து கொண்டிருந்த, 1 ரூபாய் வைத்து கொண்டிருந்த நபர் இன்னைக்கு 10 கோடி ரூபாய் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அது ராகு பகவானுடைய ஆட்டம். ராகு பகவான் எப்பொழுதுமே அவருடைய திசைகளிலே ஒன்று மிகவும் கொடுமைப்படுத்துவார், இல்லை என்றால் ராகு பகவான் வாரி வழங்கி அவனுடைய புகழின் உச்சிக்கும் பொருளாதாரத்தின் உச்சிக்கும் கோடீஸ்வரர்கள் வரிசையிலேயும் அவனை உயர்த்தி காட்டி அந்த திசை முடிவதற்குள் அவனை பணம், பொருள், செல்வாக்கு அத்தனையும் இழக்க வைத்து
நிராயுத பாணியாக நிற்க வைப்பதும் அதே ராகுதான். இது ராகு திசையில் நடைபெற்ற ஆதாரங்களில் 100 ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதில் தான் குறிப்பிட்டுத்தான் இதை நான் சொல்கிறேன். பெரும்பாலும் ராகில் வாழ்ந்தவர்கள் உண்டு, வாழ வைத்தவர்களையும் உண்டு. ராகு பகவான் கடைசியில் மாண்டு போனவர்களும் உண்டு. ராகு பகவான் அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு விடுவார். மிக உயரத்திற்கு கொண்டு போய் கீழே தள்ளி விடுவதைப் போல உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் சென்று ராகு பகவான் வீழ்ச்சியை கொடுப்பார். சரி, ராகு பகவான் திசை எவ்வாறு இருக்கும் என்று நாம் துல்லியமாக பார்ப்போமானால், ராகு பகவான் ராகு திசை சுயபுத்தி, ராகு புத்தியில் பெரும்பாலான விசேஷங்கள் ஏதும் நாம் சொல்வதற்கு இல்லை. அதற்கடுத்தாற் போல் வருவது உங்களுக்கு ஒவ்வொரு புத்திகளில் வந்தாலும், ராகு புத்தியில் குறிப்பறிந்து சொல்ல வேண்டுமென்றால் புதன் புத்தி சிறப்பாக இருக்கும். புதன் புத்தியை பொறுத்தளவில் ஓரளவுக்கு சிறப்பான புத்திகளை தருவார் என்று சொல்லலாம். மிகவும் யோகமான புத்தி என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை கோடீஸ்வரன் ஆக்க வேண்டும் என்றால் ராகு திசையில் சுக்கிர புத்தி என்று சொல்லக்கூடிய சுக்கிர புத்தியானது 3 வருடங்கள் இருக்கும். அந்த 3 வருடத்திலே அவன் கோடீஸ்வரன் ஆவது உறுதி. அந்த ராகு திசை சுக்கிர புத்தி 3 வருட காலங்கள் இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராகு திசையில் 18 வருட காலங்கள் அவர்களுக்கு பெரிய வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல போக போக அவருடைய நிலைமை மாறும். எப்படி மாறும் என்று நாம் பார்த்து கொண்டோமானால், ஒவ்வொரு தடவையும் ராகு திசையில் சுயபுத்தி பெரும்பாலும் உதவி செய்யாது, ராகு திசையில் குரு புத்தி ஒன்றும் செய்யாது, ராகு திசையில் சனி புத்தி ஒன்றும் செய்யாது, ராகு திசையில் புதன் புத்தி சாதாரண அளவிலே உதவி செய்யும், சில யோசனைகளையும் முயற்சிகளுக்கும் வழிகாட்டும். ஆனால் ராகு திசையில் கேது புத்தி பலன் தராது. ஆனால் ராகு திசையில் சுக்கிர புத்தி என்பது 3 வருடங்கள் மிகப்பெரிய லெவலில் கோடிகளை வாரி குவிக்கும். எப்படிங்கள் இது நடக்கும், இது எப்படி சாத்தியக்கூறு என்று நினைக்கலாம். உதாரணத்திற்கு, திடீரென எவனோ ஒருவனுடைய சொத்து அவனை வாரிசாக தத்தெடுத்து கொண்டு அவனுக்கு கொடுத்து அந்த சொத்துக்கள் பல கோடியை போகும். அதை விற்று கூட பணம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, திடீரென ஷேர் மார்க்கெட்டில் பல கோடிகளை சம்பாதிக்கிற யோகங்கள் வரலாம். இல்லை, அண்ட மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு லாட்ரி சீட்டை வாங்கி திடீரென பல கோடிகள் கிடைக்கலாம். திடீரென ஆன்லைனில் ஏதேனும் சூதாட்டத்தில் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அமையலாம். பெரும்பாலுமே இந்த ராகு பகவான் சூதாட்டத்தை அதிகமாக நடத்தக்கூடியவன் ராகு பகவான். சூதாட்டம் என்பது குறுகிய காலத்திற்கு மட்டுமே ஆடும் ஆட்டம்தான் இந்த சூதாட்டம். அதில் குறிப்பாக ராகு பகவான் 18 வருட காலத்திலே இந்த சுக்கிர புத்தியிலே 3 வருட காலத்திலே மிகப்பெரிய சூதாட்டத்தை ராகு பகவான் வழிவகுத்து கொடுப்பார். இந்த 3 வருட காலத்திலே பணம், பெயர், புகழ், செல்வாக்கு குமியும். எல்லையற்ற பணம், எண்ணற்ற பணம், செல்வாக்கு குமியும். என்ன செய்வது என்பதே தெரியாமல் இருக்கும். கூட இருப்பவர்களே குழிபறிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். அதற்போல இவர்கள் கூட இருப்பவர்கள் எல்லாம் பணத்தை பறித்து கொண்டு வட்டி தருகிறேன், அந்த தொழில் செய்யலாம், இந்த தொழில் செய்யலாம், ஷேர் மார்க்கெட் செய்யலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம் என்று பல்வேறு துறைகளில் முயற்சி செய்து இவர்களை அந்த திசை முடியும் முன்னரே அவனை நிராயுத பாணி ஆக்கி விடுவார்கள். சுக்கிர புத்தி முடிந்ததற்கு பிறகு ராகு திசையில் பிறகு வரக்கூடிய 3.5 வருடங்கள் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த 3.5 ஆண்டுகள், இந்த 3 வருடத்தில் கொடுத்த ராகு திசையில் சுக்கிர புத்தியினுடைய மொத்த பணம் 100 கோடி ரூபாயாக இருந்தாலும் சரி, 150 கோடி ரூபாய் கடனோட வெளியே வருவார்கள். 10 கோடி கொடுத்தாலும் சரி 15 கோடி ரூபாய் கடனாகும். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட 1.5 கோடி கடனாகும். 10 லட்சம் ரூபாயை கொடுத்தால் கூட 15 லட்சம் ரூபாய் கடனாகும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட 1.5 லட்சம் கடனாகும். ஏனென்றால் ராகு திசை கொடுத்து கெடுத்து அவனை ஆசையை தூண்டி பாதாளத்திலே தள்ளுகின்ற அளவுக்கு இந்த ராகு திசையிலே பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக அமைந்தாலும் பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறது. இந்த திசையில் உயர்ந்தவர்களை பார்த்திருக்கிறோம், வீழ்ந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம். பலரும் கோடீஸ்வரனாக இருப்பார்கள், பிறகு பிச்சைக்காரங்கனாக மாறுவார்கள். புகழின் உச்சிக்கு போவார்கள், அரசியலில் பிறகு மாண்டு போவார்கள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் உலகமே வியக்கும் வண்ணம் உயர்வார்கள்,
பிறகு சிறைச்சாலைக்கு செல்வார்கள். ஆகையினால் குறுக்கு வழியில் செல்பவர்கள் ராகு திசையில் சுக்கிர புத்தியில் அப்பொழுதுதான் அவர்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும், நேர்வழியில் ஆக முடியாது. பிறகு அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் வாழ்நாளில். இதுவும் நடக்கும். இந்த ராகு திசை காலத்தில் நடப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நீங்கள் நேர்வழியில் நடந்து கொள்ளுங்கள், குறுக்கு வழியை நோக்கி செல்லாதீர்கள். எந்த வழியிலாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும். அந்த வரிசையிலே நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய முன்னேற்றம் உறுதியாகும். குறுக்கு வழியில் நாம் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும், சூதாட்டத்தில் சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வினை பெற வேண்டும், அதற்கு எந்த நிலையில் வேணாலும் சம்பாதிக்கலாம் என்று நீங்கள் ஒரு தனி பாதையை வகுத்து கொண்டு தவறான வழியில் சென்றீர்கள் என்றால் கடைசியில் திசை முடிவினில் உங்களுக்கு பெரிய பாதிப்பினை தருவார். குறிப்பாக நீங்கள் நேர் வழியில் சென்று கொண்டிருந்தால் நேர்மையான வழியிலே உங்களுக்கு வரக்கூடிய வருமானம், பதவி உயர்வு, பணம், முறையான வருமானம் உங்களை உயர்த்தும். குறுக்கு வழியில் சென்று கோடீஸ்வரன் ஆவதற்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் பெறுவதோ, பல கோடி ரூபாய் சூதாட்டத்தில் பெறுவதோ, அல்லது பல குறுக்கு வழிகளில் சந்தித்து எப்படியாவது நாம் பணத்தை, மிகப்பெரிய பணத்தை சேர்த்து விட வேண்டும், பிறர் சொத்தை அபகரித்தாவது சேர்த்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடைசியில் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார்கள் என்பது ஜாதக கூற்று. இது நடைமுறையில் சொல்லும் செய்தி. இது 100க்கு 100 நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பதைத்தான் நாங்கள் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இந்த ராகு திசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான திசை. நீங்கள் இதை கவனமாக கையாண்டீர்கள் என்றால் வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். முறையான வாழ்க்கை, முறையான படிப்பு, முறையான திருமணம் எல்லாமே நடக்கும். இல்லை என்றால் முறையற்ற முறையில் சென்றீர்கள் என்றால் கரையேறுவது கடினம் என்று சொல்வதை போல வாழ்க்கை அமைந்துவிடும். ஆகவே இந்த ராகு திசை நண்பவர்கள் நீங்கள் கவனமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தசா புத்திகளிலும் சிறப்பாக கையாண்டு நீங்கள் உங்களுடைய வெற்றிகளை உழைப்பின் மூலம் பெற வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டு கற்பனையும் கனவுகளையும் பிரபாண்டங்களையும் பேராசைகளையும் தவிர்த்து முயற்சிகளை மட்டும் நம்பி நீங்கள் முன்னேற்றத்தை மனதில் வைத்து முயற்சி செய்தீர்கள் என்றால் இந்த ராகு திசைக்காரர்கள் வாழ்வினில் சகல வெற்றிகளையும் பெற்று மிகப்பெரிய அளவில் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தினை பெறுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த ராகு திசை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.